ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து பயங்கரம் வந்து பார்த்திங்கன்னா வைரலாக போய்கிட்டு இருக்குது. அது என்ன விஷயம், அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது அஜய் அப்படிங்கிற இளைஞர் வந்து பார்த்திங்கன்னா 2.25 லட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக் வாங்கியிருக்காரு. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் பைக் வாங்குறது வந்து ஐசியம் கிடையாது. 1 லட்சம் 2 லட்சம் எல்லாருமே வந்து பைக் வாங்குறாங்க. ஆனால் அதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அவங்க அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு தோடு முகுத்தி போட்டு பார்க்குறதுக்கு ஏழமை தான் இருக்காங்க. அது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கழுத்தில் ஒரு செயின் அப்படி கூட இல்லை. ஆனால் இவங்களால் எப்படி இந்த 2.25 லட்சத்துக்கு வந்து பைக் வாங்க முடியுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி வாங்கினேன், எது வாங்கினேன், எதுக்காக வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது வருஷம் தான் வந்து படிக்கிறாரா. இப்போ இவருக்கு எதுக்கு இந்த 2.25 லட்ச ரூபா வந்து பைக் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பேச்சு அப்படி ஒரு கமெண்ட் அப்போ தான் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே இந்த ஆயிடுச்சு. எல்லோரும் கமெண்ட் போட்டு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தா பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் வந்து கோடிக்கணக்கில் வந்து கார் வாங்குவாங்க. அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை. இப்போ 7.5 கோடி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து அட்லி கூட கார் வாங்கியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோடியாக எல்லாம் கார் வாங்கியிருக்காங்க. பைக்கே எல்லாருமே வந்து 10 லட்சம் இதெல்லாம் வந்து ஐசியம் கிடையாது. ஆனால் இவர் ஒரு சாதாரண ஏழை, இவர் எப்படி இவ்வளோ வாங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் வந்து கூலர் இருக்குது. அப்போ இது நியூஸ் சேனல் வரையும் போயிடுச்சு. இப்போ நியூஸ் சேனலே வந்து போட்டாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சுது கூட இருக்கிறது யார் அப்படின்னா அவங்களோட அத்தை. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவனே அந்த பையன் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து போயிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட் டைம் ஜாப்புக்கெலாம் போவேன். இது எல்லாமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிச்ச துட்டு தான், வேறு எந்த துட்டு வந்து கிடையாது. அது அவங்க அத்தை வந்து அத்தை வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே பாசமாக இருப்பாங்க. அவங்க காசு, அவங்க மாமா வந்து சிங்கப்பூரில் இருக்கார். வெளிநாட்டிலேருந்து அவர் வந்து நிறைய காசு அனுப்புவார். அந்த காசு அப்புறம் எங்கள் அம்மா வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி, அப்புறம் நான் உழைச்சி எல்லாம் உழைச்ச காசை தான் வந்து வாங்கியிருக்கோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனாவசியமாக வாங்கலாம். சரி, உழைச்ச காசை வந்து நீ பேங்கில் போடலாம், நகை வாங்கலாம், வீடு வாங்கலாம். உழைச்ச காசுனால் எவ்வளவோ பண்ணலாமே. இந்த சின்ன பையனுக்கு எதுக்காக 2.25 லட்சம் ரூபா கொடுத்து இப்போ பைக் அவசியமா அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து கேள்வி. ஏன்னா ஒரு கோடீஸ்வரன் வந்து பைக் வாங்கினா யாருமே இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. கோடியாக இருக்குது. அம்பானி குடும்பத்தில் பாருங்கள், ஒரு சாப்பாடு வந்து லட்சக்கணக்கில் சாப்பிட்றாங்க. ஒரு டீ 2 லட்சத்துக்கு சாப்பிட்றாங்க. ஒவ்வொரு சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம். குடிக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்சம். அதெல்லாம் வந்து பெரிய ஐசியம் வந்து கிடையாது. ஏன்னா அவங்க கோடியாக வந்து வச்சுருக்காங்க, சொத்து வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஏழை மாதிரி இருக்காங்க. எல்லாருடைய கொஸ்டின் அதான். அதுக்கு அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் வந்து பைக் வாங்கணும் ஆசைப்பட்டா, அப்போ நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு உழைச்சது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாத்தனா அவங்க வீட்டுக்காரர் எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சி வந்து சம்பாதிச்சு அந்த காசில் தான் வாங்கியிருக்கோம் தவிர, அந்த பையன் நாங்கள் எல்லாருமே வந்து உழைச்ச காசில் தான் வாங்கியிருக்கோம் தவிர வேறு எந்த காசுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை இப்போ வந்து பெரிய வைரலாக போய் நியூஸ் சேனல் வரையும் வந்து போயிடுச்சு. எல்லாருடைய கொஸ்டினுமே அதுதான். நீங்கள் வந்து 2.25 லட்சம் ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கீங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தா பெரிய பணக்காரங்க மாதிரி தெரியலையே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கியிருக்கலாம், இல்லை வந்து ஒரு நகை வாங்கியிருக்கலாம், இல்லை பேங்கில் போட்டு டெபாசிட் பண்ணியிருக்கலாம். இப்படி எவ்வளவோ அந்த விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பணம் வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சேர்த்து வச்சுருந்தீங்க, ஒரு நிலம் வாங்கணும்னு சொல்லி பேங்கில் போட்டு சேர்த்து வச்சுருக்கலாம். அதை விட்டுட்டு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விளையாந்த பேக் அந்த சின்ன பையனுக்கு போய் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் கேள்வி. ஒரு மிகப்பெரிய வந்து எல்லாருமே வந்து போய் போனாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாருமே பைக்கை மெதுவாக ஓட்டுங்க, பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், அவனோட ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, இப்படிலாம் வந்து நிறைய அட்வைஸ் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு எப்படி வாங்கினேன், ஏன் வாங்கினேன்லாம் சொல்லத்துக்கு வந்து எதுக்காக நீங்களாம் எல்லாரும் சொல்கிறீங்க அப்படிங்கிற அந்த பையனும் கோவப்பட்டு பயங்கரமாக வந்து பேசியிருக்கான். எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டபடி கமெண்ட் பண்ணுறதுனால பெரிய விஷயமா போச்சு. நாங்கள் எல்லோரும் உழைச்சி தான் சம்பாதிச்சு தான் அந்த பைக் வாங்கியிருக்கோம் தவிர வேறு எதுவும் நாங்கள் வந்து பைக் வாங்கலை. எல்லாருக்கும் என்ன மெதுவாக ஓட்டுங்க அப்படியே அட்வைஸ் சொல்லுங்கள், பரவாயில்லை. அதுக்காக ஏன் வாங்கினேன் எது வாங்கினேன் சொல்லாது. என் பையன் அவனுக்கு ஆசையாக இருக்குது, பைக் வாங்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா அதனால் சரி 2.25 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தில் வந்து பைக் வாங்கி கொடுத்தோம். இதில் என்ன தவறு இருக்குதுன்னு சொல்லலை. பையன் வந்து ஆசைப்பட்டிருக்கான், சரி வாங்கி கொடுக்கணும் ஆசைப்பட்டு நான் வாங்கி கொடுக்கேன், இதில் என்ன தவறு அப்படி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அவங்க அத்தை, அவங்க மாமா வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு. அவங்க அத்தையோட காசு, இந்த பையனும் அப்பப்போ பார்ட் டைம் போகிற காசு, அவங்க அம்மா வேலை பார்க்க எல்லா காசையும் போட்டு தான் வந்து பைக் வாங்கியிருக்கேன். எல்லாருடைய கொஸ்டின் அதுதான். ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, பையன் ஆசைப்பட்டா அதனால் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போவுமே வந்து பார்த்தோன்னா நம்ம உழைக்கும் போது வந்து உழைக்கிற காசை சேமித்து வச்சா தான் நம்ம வந்து நம்ம உடலில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நமக்கு வயசாகும் போது அந்த பணத்தெல்லாம் வந்து யூஸ் பண்ண இருக்கும். இந்த மாதிரி ஆடம்பரமாக வந்து எல்லோரும்
செலவழித்தோம் அப்படின்னா 2.25 லட்சம் இதுன்னு 6 மாதம் செலவழிச்சா நாளைக்கு நமக்கு வயசாகி போய் உட்காந்து சாப்பிடும்போது அப்போ உழைக்க வந்து நம்ம உடம்புல சக்தி இருக்காது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பணத்தினோட அருமை வந்து தெரியும். ஏன்னா வந்து பணத்தினோட அருமை தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்து தெரியும். போன வருஷம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷமாக யூடியூப்பில் பேமெண்ட் வந்து வாங்கிட்டு இருந்தேன். மாதம் வந்து எனக்கு 25,000 30,000 வந்தது. அப்படி வந்து செலவழித்தேன். அப்படி வந்து செலவழித்து முடித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் கேன்சல் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து 50,000 கடலில் வந்து நிற்கிது. அன்றைக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டோன்னு செலவழிக்காமல் ஏதோ நான் சேர்த்து வச்சுருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவசியமான ஒரு செலவுக்கெலாம் வந்து நான் வச்சுருந்து நான் பேங்கில் போட்டிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். அது இல்லாமல் தாந்துன்னு செலவழிச்சிட்டேன் பாருங்கள். அதனால தான் இன்றைக்கி நான் வந்து கஷ்டப்படுறேன். எல்லாருமே வந்து திட்டுறாங்க. அன்றைக்கி வந்து மாதம் நான் என்ன நினச்சேன், மாதம் நமக்கு பணம் வரும்னு ஆடம்பரமாக செலவழிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்துலேருந்து கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 50,000 கடன் இருக்குது. அதை எப்படி அடைக்க போகிறேனே வந்து தெரியலை. இப்படி இருக்கும்போது என்ன இருக்கிற வீடியோலாம் அழிச்சிட்டேன். இனிமேல் எப்போ வந்து மானிட்டைசேஷன் ஆகி எப்போ வந்து பைசா கிடைக்குன்னு தெரியல. அதனால தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, இருக்கும்போது என்றைக்குமே நம்ம வந்து ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடாது. அதைத்தான் வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அக்கறை இருக்கிறனால தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பணத்தை வந்து சேமிங்க, இப்படி செலவழிக்காதீங்கன்னு. அந்த பையன் மேலே அக்கறை இருக்கிறனால தான் பொதுமக்கள் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா யார் வேணால் எப்படி வேணால் போட்டோம், நமக்கு என்ன அப்படின்னா யாரும் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. நீங்கள் 2.25 லட்சத்துக்கு பைக் வாங்கினாலும் சரி, 2 கோடிக்கு எங்களுக்கு என்னன்னு போயிடுவாங்க. நாளைக்கு வயசாகும், உழைக்க முடியாது, இல்லை உடம்பு நல்ல சரியில்லாத போகும்போது அப்போ தான் அந்த பணத்தினோட அருமை தெரியும். அன்றைக்கி நம்ம சேர்த்து வச்சு தான் நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து சொல்கிறாங்க. என்றைக்குமே பணம் நம்ம சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக ஆடாதீங்க. இந்த பணத்தெல்லாம் எடுத்து பேங்கில் போட்டு சேர்த்து வைங்க. நாளைக்கு இல்லாத போது கண்டிப்பாக அதனோட அருமை தெரியும், அது யூஸ் ஆகும். இல்லையா நிறைய வேணால் வந்து நகை விலை ஏறிக்கிட்டே அது நகை வாங்கிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் பணத்தை பேங்கில் போட்டு வச்சுருந்தாலே போதும். 5 லட்சம் 10 லட்சம் அந்த போட்டானா மாதம் வட்டி வச்சுக்கலாம். இப்படி எவ்வளவோ தேவைகள் இருக்குது. அவசியமான செலவுங்க, அனாவசிய செலவுக்கு வந்து செலவு பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் தான் சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து அந்த பையன் வந்து நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டான். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நிறைய டிவி சேனல்கள் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கூவாம்பட்டி மாதிரி இப்போ ஒரு பெரிய ஆளாக வந்து இனிமேல் லைஃபே வந்து நல்லா இருக்கும். திறமை உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே இது முன்னேறிடுவாங்க சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.